காப்பி தூள் போட்டு இறக்கிட்டேன். சுடு தண்ணியாக அடுப்பில் வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் வந்து சூடு டக்குன்னு வைக்க முடியாது எங்கள் ஸ்டிக்கர் மேலே. அதனால் பார்த்து இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தான் வைக்கணும். பால் பொங்கும். காஃபி வித் முறுக்கு. காஃபி வித் வடை. காலையிலேயே காஃபி முறுக்கு வடை எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து எப்போயுமே ஒரு ஸ்நாக்ஸ் எது வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து ஒன்று ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சிடணும். முறுக்காக இருந்தாலும் சரி, பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சிடணும், கண்டெய்னர் பாக்ஸ். அப்போ அது வந்து எறும்படையாமல் நமக்கு போகாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும். நம்ம நினச்சப்பா சாப்பிட்டுக்கலாம். நான் எப்போயுமே இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் டைனிங் டேபிள் மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஞாபகமே இருக்க மாட்டேது. அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். டைனிங் டேபிள்னா நினச்சப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஒயிட் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். நான் எப்போயுமே மீன் குழம்பு காரக்குழம்பு எதுக்குனாலும் சாம்பார் வெங்காயத்தை தான் அரைச்சி போடுவேன். புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ முதல்ல சாம்பார் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்கலான்னு பார்க்குறேன். மார்னிங் மீன் குழம்பும் தோசையும் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். முட்டை ஆம்லேட் பண்ணலான்னு பார்க்குறேன். வெங்காயத்தை உரிச்சிக்கிறேன். சாம்பார் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் இதிலே தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறேன். மீன் குழம்பு மீன் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டா வேகமாக நமக்கு சமையல் வேலை ஆகும். நம்ம வேலையிலேருந்து குயிக்காக முடிக்கலாம். அது வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் இந்த சைஸ் இந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிடலாம். வெங்காயத்தில் உள்ள கருப்பு கலர் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கழுவிடணும். அந்த கருப்பு கலரோடு நம்ம வெங்காயம் கெட்டு போயிட்டு கருப்பு கலரில் உள்ளே இருக்கும் ஒரு லைனு, அது இருந்தால் அப்படியே பண்ணக்கூடாது. அதை வந்து வாஷ் பண்ணிடணும். இந்த வெங்காயம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது, அதனால் இதை வந்து வாஷ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி வெங்காயம் தான் கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது உடம்புக்கு கெடுதல். அதனால் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன்.
தாளிக்கிறதுக்கு மீன் குழம்பு. அடுத்தது இப்போ வந்து ஒரு அடுப்பில் ஒயிட் ரைஸ் வச்சுருவேன். நம்ம ரொட்டீனாக இந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப இழுக்காது, நேரத்தோடு முடியும் வேலைகள். அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலைலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒயிட் ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிச்சு. இதை கழுவிட்டு நான் இது வந்து சாப்பாடு செய்துக்க போகிறேன். எப்போவுமே நான் மீன் குழம்பு செய்கிறதுனாக்கா ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்து முடிச்சுட்டு தான் குளிப்பேன். ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் வாடை வரும். குளிச்சிட்ட பிறகு மீன் குழம்பு செய்து அந்த வாடை இருக்கும். அதனால் நான் வந்து மீன் குழம்பு செய்யும்போது மட்டும் மீன் குழம்பு முடிச்சிட்ட பிறகு தான் குளிப்பேன். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். மீன் வந்து இங்கே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீன் குழம்பு கூட்டி கூட போட்டுருலாம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அந்த புளியெல்லாம் கரைச்சி அதிலே மிளகாத்தூள் அதுலேயே தக்காளி எல்லாம் பிசைஞ்சு போட்டு தாளித்து போட்டு மீனை போட்டுருவாங்க. நான் வந்து இப்போ அந்த மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து மீன் வந்து வேறு மெத்தட். மீன் குழம்பு வைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த கரைச்சி போட்டு பண்ணுற மெத்தடை பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்டியில் தான் இப்போ வந்து நான் வந்து குழம்பு கூட்டிக்க போகிறேன். முதல்ல நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். எப்படி வேணாலும் செய்யலாம் மீன் குழம்பு. ஒரு மாதிரி செய்யும்போது ஒரு பக்குவம் வரும், ஒரு டேஸ்ட் வரும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ செய்யணுமோ மீன் குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்பவும் செய்கிற மெத்தட் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா இதையும் என்னோடய பிளானை நான் மாற்றிக்கிட்டேன். எப்பவுமே அப்படி செய்கிறோமே, இப்போ புளி கரைச்சி போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கரைக்கணுமோ கரைச்சி வச்சுக்கலாம் புளி கரைசல். நான் இந்த தக்காளி பிணைஞ்சி வச்சுருக்கலாம், ஆனால் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த கழுவி இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாடலில் வைக்கிறதும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகா ஒன்று கீழே போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கல்லுப்பு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அதுவும் போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே நான் அடுப்பில் கொதிக்க விட்டுருவேன். ஆமாம், உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிடணும். ஒரு சிலர் செக் பண்ணாமலே அவங்களுக்கே கரெக்டாக செட் ஆகிடும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி தான் போடுவேன். நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுக்கு மேலே புளி ஊற்றினாலும் புளிப்பு அதிகமாகிடும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினாலும் புளிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதை வந்து நான் அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். நல்லா இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அப்புறமா மீன் எல்லாம் போட்டுக்கிடலாம். தாளித்து போடும்போது போட்டுக்கிடலாம். சாப்பாடு ஆயிடுச்சு. இந்த மீன் பொதுவாக மீன் அப்படியே கழுவிக்கலாம். கொடுவா மீன்
போட்டு கழுவணும். கல்லு பெட்டுனாரேன். அப்படியே கொஞ்சம் சேது என்ன இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். தேய்ச்சோன்னே எவ்வளோ அழுக்க வருது. அந்த குழப்பெல்லாம் போய்டும், அந்த மேலே இருக்க வழுவழுக்கலாம். அதனால தான் உப்பு போட்டு தேய்க்கணும். அப்படியே மீன் குழம்புல கொதிக்கிறதுல போட்ட வேண்டியது தான். மீன் கழுவி வச்சு கொதி கொதிக்கிட்டோம். நல்லா இந்த அடுப்பில் இருப்பேன் தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, வெந்தயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்சி வச்சு சாம்பார் வெங்காயம், தாளிச்சாச்சு. இதை எடுத்து இந்த குழம்புல அப்படியே போட்டுற வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் போட்டணும். குழம்பு தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பரவாயில்லையா குழம்பு? இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கரெக்டாக இருக்குது.
சரி, நான் இப்போ மீனை போட்டுறேன். எல்லாத்தையும் மீனையும் போட்டுறவா குழம்புல. வெறும் குழம்புக்கு தான், வறுக்க முடியாது. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வெந்து இந்த மீன் வந்து அதில் இறங்கணும். மீனோட ஃப்ளேவர். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் காலமே முடிச்சிட்டேன். மீன் குழம்பு. இன்றைக்கி லஞ்ச் இது தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.